உங்களோட சமூகத்துல உங்களோட அந்தஸ்தை எப்படி உயர்த்திக்கணும். சமூகம்ங்கிறது உங்களோட குடும்பம், அடுத்தது உறவினர்கள். இவங்க மத்தியில நம்ம இவங்களுக்கு நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாதான் மதிப்பாங்க. இல்லைன்னா வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டான்னா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்றாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. இது எவன் திம்பான், இது இப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, தூக்கி யாருக்காவது கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். அப்போ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அதை வாங்கிட்டு போய் கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே வேஸ்ட் பண்றதையும் பார்க்கலாம். இந்த சூழல்ல அவங்க செய்கிறது அவங்களுக்கு சரி, இதை புரிஞ்சுக்காம அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி உங்கள் பெருமைக்காகவும் மற்றவங்க பெருமைக்காகவும் வாங்கிட்டு போகிறது உங்களோட தவறா மற்றவர்களுடைய தவறா? மாற்றிக்கொள்வது யார்? நீங்கள் மாற்றிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி கருக்காலத்துல அந்த திருமணமான புதிதில் அவங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் ஒரு 25 வருடம் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு அவங்க புது சூழல்ல போய் அந்த சூழலை சமாளிக்க முடியாம ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த பெண் குழந்தைக்கு அந்த கருவிலேயே அந்த சிரமங்கள் வர்றப்ப தாங்கும் திறனும் அந்த சமாளிக்க திறனும் இல்லாம தனக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கும். அந்த புழுங்கலை அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பிரச்சனையா மாறுது. அப்போ இதுக்கு என்ன பண்றாங்க? லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே பெண்ணை தயார் பண்றப்ப பல பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியுது. அப்போ இந்த மாதிரி தான் உங்க வீட்டில் இருக்கிற உங்க மகனோ மகளோ இருந்தாலும் சரி, உங்க பேர குழந்தைகளா இருந்தாலும் சரி, படிப்புங்கிறது அவங்களுக்குள்ள போகவே போகாது. நீங்க ஒருத்தர் மட்டுமோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுமோ போராடினாலும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஏன்னா நீங்க வளர்த்தவே இல்லை, மீடியா தான் உங்க குழந்தைகளை வளர்த்துது. மீடியா சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. நீங்க படி எழுதுன்னு சொன்னா நீங்க தான் எதிரி. அப்போ அந்த உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து எழுத முடியல, படிக்க முடியல, ஒரு சிரமத்துல இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிபுணர்கள் அணுகி லேர்னிங்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சு அந்த ரைட்டிங்ல கொடுக்குறப்ப அவங்க வர முடியும். அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு சில குழந்தைங்க 4th படிக்கலாம், 5th படிக்கலாம். அந்த ஸ்டேஜ் 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே அந்த குழந்தை முறைப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு லேர்னிங்குள்ளே ஃபிட் ஆகிடும். 8th 9th வர்றப்போ கொண்டு வரப்போ ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டியது இருக்கும். அப்போ 4வது 5வது படிக்கிறப்ப குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் மூலயமா அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி வார்த்தைகள் சொல்லணும், படிக்க எப்படி உட்கார வைக்கணும்னு சொல்றப்பதான் அந்த குழந்தை இதில் உட்கார முடியும். எனக்கும் யாருக்குமே அறிவுரையும் கொடுக்கக்கூடாது, ஆலோசனையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் எண்ணம் வேறு, அவர்கள் பிரச்சனை வேறு, அவங்க சொல்ற விதமே வேறையா இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தன்னோட குடும்ப நியாயத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனக்கு நடந்த கஷ்டத்தை மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்தா தன்னோட நோயை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்தா அக்கம் பக்கம் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சேகரிச்சுட்டு அதை மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்தா தற்பெருமை, தன்னை மட்டுமே பெருமையாக பேசுவாங்க. இப்படி பல கேட்டகரி இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அறிவுரையும் கேட்க வரல, ஆலோசனையும் கேட்க வரல, தன்கிட்ட இருக்கிற கேட்ட தகவல், கேட்ட விஷயத்தை அந்த குப்பையெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொட்டணும். அதற்கு யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட இணக்கமாக பேசுனீங்கன்னா உங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்மளும் யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருந்த நம்மளும் அவர்கள் சொன்னதையும் மற்றவர்கள் பேசியதையும் வச்சு நம்மளும் இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த நம்மளும் கெட்டவர்களாக மாறுறதுக்கான பல வழிகள் வழி உருவாக்கிடுது. அப்போ யார் கதையை சொன்னாலும் சரி, பிரச்சனையை சொன்னாலும் சரி, நீங்க கேட்டுட்டு இப்போ அவங்க நண்பர்களே வந்து என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், ஊர் சுத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா கூட நீங்க அட்வைஸ் பண்ணாது. இதுக்கான லேர்னிங் கன்சல்டன்சி இருக்குது, அங்க பாருங்க, அது யார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப அதுக்கானது அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஐடியா கேட்க வரல. அப்ப நீங்க ஆமா என் பையனும் அப்படின்னா அந்த பையனுக்கு என் பையன் பெஸ்ட் அப்படின்ட்டு அவங்க இதுக்குள்ளதான் ஃபிட் ஆகிக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை. ஏன்னா ஒவ்வொரு மனசுமே ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்கும். ஒரே வார்த்தை வெல்லும் கொள்ளும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா பயம் சார்ந்த சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும்.
ஒன்று கடந்த காலத்தில் நடந்தது, இன்னொன்று எதிர்காலத்தில் என்ன ஆகும், எப்படி இருக்கும், என்ன ஆகுமோ அப்படிங்கிறத நினச்சி இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ முடியாமல் 2 காலத்துலேயே போயிட்டு இருக்கோம். இதனால தான் நைட்டு உங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது. கனவுல நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும், நிஜத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும், திடீர்னு தலைவலிக்கும், என்னன்னு தெரியாத நான் சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு உடல் சார்ந்த வலியும் மனம் சார்ந்த பாதிப்புகளை கொடுக்குதுன்னா உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஓவர் லோடு எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் லோடு எடுத்தது வந்து ஆக்டிவேஷனுக்கு வந்திருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. அது ஆக்டிவேஷன் இல்லாமல் உள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடல் சோர்வு கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான நிபுணர்களை அணுகி இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு உங்களை உடற்பகுப்பாய்வு செய்து அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இப்படி ஒவ்வொரு நாளுமே 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது நாங்கள் சொல்கிறோம். உளவியல் ரீதியில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை உளப்பகுப்பாய்வு செய்து உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க சொல்கிறோம். அப்போ நீங்கள் எப்பவுமே எனர்ஜியாக இருக்கோ, புது புது தகவல்களை சேகரிச்சுட்டே வருவீங்க. யாரிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தரம் பிரித்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. பழைய எண்ணம் பழைய சிந்தனை உங்களை ஆக்டிவேட்டே பண்ணாது. அந்த மாதிரி உங்களை வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்றதுக்கு தான் இந்த உலகில் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. செய்வாரா, சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் செய்யணும், சீக்கிரமாக போகணும், இப்போ பஸ்ஸுக்கு போகணும்னா வேக வேகமாக போவார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குது மேடம். அப்போ அதை முறைப்படுத்தி இருந்தாருன்னா அந்த ஸ்ட்ரோக்கே அவருக்கு வந்திருக்காரு. அப்போ என்ன ஆகுனா அவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் எல்லா வேலையிலையும் ஸ்பீடாக செய்யணும்னு சொல்லி ஒரு அவசர நிலையிலேயே இருப்பாங்க. அப்போ அவங்க மூளை வந்து விழிப்பு நிலையிலேயே செயல்பட்டு இருக்கும். நைட்டு தூங்குனா கூட தூக்கம் வராது. ஒரு 11 மணிக்கு முழிப்பு வந்துடும். இவங்க நேரில் பார்த்த மாதிரி அத்தனையுமே ஓடும். யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டு. அப்போ என்ன ஆகுனா அந்த மூளை வந்து வேகமாக செயல்பட்டு இருக்கிறப்ப ஸ்ட்ரோக் வந்துடும். அப்போ எல்லா நோய்க்குமே நம்ம அறிவை வந்து முறைப்படுத்தணும். இதுதான் நம்ம சொல்கிறோம் அறிவே மனம். உங்கள் அறிவு தான் உங்கள் உடலை இயக்குது. அந்த அறிவை முறைப்படுத்திட்டோம்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே, ஒவ்வொரு நடத்தைக்கு பின்னாடியுமே, ஒவ்வொரு பாதிப்புக்கு பின்னாடியுமே அறிவு இயங்கிட்டு இருக்குது. இதை முறைப்படுத்தி நீங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களால் எதுவுமே தாங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, எரிச்சலாக இருக்குது, யாராவது பேசினா அழுகையாக வந்துடுது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வேண்டி இருக்குது, இல்லை மற்றவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி வேண்டி இருக்குது. இப்படி இந்த சூழலை தொடர்ந்து நீங்கள் போராடிட்டு இருக்கிறப்ப தான் உங்களுக்கு உடல் பாதிப்பும் மன பாதிப்பும் ஏற்படுது. இந்த மன பாதிப்பு அதிகமாயிடுச்சுனா தான் உங்களோட அறிவு சிந்தனை செயல்பாட்டை தவிர்த்துக்கிட்டு செயல் தடைகளை உண்டாக்குது. அந்த செயல் தடைகள் நாள்பட உங்கள் உடலை சோர்வு செய்து உடல் சார்ந்த பாதிப்புகளான கழுத்து வலி, தொண்டை வலி, காது வலி, ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வலி, குதிங்கால் வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி தொடர்ந்து தலைவலி, தூக்கமின்மை, ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக்கும் கூட உருவாக்கிறது, சுகர், பிபி, இது எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலுமே தீர்வு இல்லாமல் போய்கிட்டே இருக்கிற காரணமே வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும். இதை எப்படி அணுகணும், இதை எப்படி சமாளிக்கணும் தெரியாமல் தனக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையிலும் தன்னை சுற்றி இருப்பவர்களின் அறிவின் அடிப்படையிலும் இயங்கும் பொழுது ஒன்று பிரச்சனை பெருசாகிடுது, இல்லைன்னா பிரச்சனையிலிருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வேறு விதமான தீர்வுக்கும் கூட போயிடறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிறது. இதுக்கு தான் துறை சார்ந்த நிபுணர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து உங்களோட பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து உங்கள் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான வாழ்வியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றது. எங்களுடைய நிறுவனம் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சமூக அந்தஸ்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள், இதிலிருந்து விடுபட்டு இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான எங்களுடைய MSK மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் உள பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் தெரப்பியூட்டிக்காக.